தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும், மற்றெல்லா மனுஷத்தை வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. உங்களுக்குள்ளே இருக்க அந்த சகோதர சிநேகத்திலும் கிறிஸ்துவுக்குள் வராத இருக்கிற மற்றவர்கள், அவர்கள் மேல் வைக்கிற அந்த அன்பிலும் நாள்தோறும் நீங்க பெருகணும் அப்படின்னு பவுல் அருமையான ஒரு ஜெபத்தை பண்றாரு. நமது அன்பு பெருகணுங்க நாளுக்குன்னா. நம்ம இடங்கொண்டு வளங்கொண்டு பெருகுவா என்றதை விசுவாசிக்கிறோம். என்ன அர்த்தம்? அது ஒரு வீடு 2 வீடு ஆகும், ஒரு பைக் 2 பைக், ஒரு கார் 2 கார் ஆகும். அப்படியா? இல்லை தனியாக இருக்கிற நீ திருமணமாகி 2ஆ மாறுவேன். அப்படியா? அப்படிதான் வியாக்கியானம் பண்றோம். அப்படி இல்லைங்க. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்னன்னா, நீ இடதுபுறம் வலதுபுறம் பெருகுவா என்றால் அன்பிலே நீ பெருக வேண்டும். இதுவரை உன்னுடைய அன்பு வீட்டோடு இருந்திருக்கிறது, உன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறது. அது போதாது. அந்த அன்பு உன் வீட்டையும் தாண்டி அடுத்தவனிடத்துல போகணும். அந்த அன்பு உன் சகோதர சகோதரி அத்தனை பேரும் செலுத்தணும். ஒருவேளை உங்களை துக்கப்படுத்தியிருக்கலாம், காயப்படுத்தியிருக்கலாம், மனமடிவாக்கி இருக்கலாம், உங்களை விருத்திருக்கலாம். நீங்க அன்பிலே பெருகணும்னா நீங்கள் அவர்களை மனதார மன்னித்து, உங்களுக்கு காயப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்க, நஷ்டப்படுத்தினவங்க, மன உளைச்சல் ஆக்கினவங்க யாரா இருக்கட்டும் அத்தனை பேரையும் நேசிப்பதுன்னு இருக்கு. பாத்தீங்களா? அதுதான் அன்பிலே நாம் பெருகுவது. நேற்றைய அன்பு இல்லை, இன்றைக்கு வேற அன்பு. இன்றைக்கு அந்த அன்பு பெருகி இருக்கணும். போன மாசம் இல்லை, இந்த மாசம். போன மாசம் மன்னிச்சிட்டேன், இந்த மாசம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் மன்னிப்புல பெருகவும் அன்புல பெருகணும். நான் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறேன், தியாகம் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் மறந்துட்டு என் இருதயத்தை ஒடிச்சிட்டாங்களே, இவர்களை என்னால மன்னிக்கவே முடியாது என்று திரும்ப திரும்ப உன் இருதயம் துடித்து கொண்டிருக்கிறது. சிலர் நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாராவது மன்னிக்க முடியாது இருந்தா இன்னைக்கு நீ மன்னிக்கணும். அந்த அன்பிலே நீங்கள் பெருக வேணும். கணவன் மனைவி வாழ்க்கையில சண்டை, ஓயாத சண்டை எல்லாத்தையும் விட்டுருங்க. விட்டு முதல்ல போய் நேசிங்க, அன்பு செலுத்துங்க. ஒரு புதிய அன்புக்கு தொடங்குங்கள். ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.